Hi, hello, this is Staff CA 360. நம்ம இன்னைக்கு தினமொரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா பால் விவாஹ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியதா பால் விவாஹ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் என்னென்னா சைல்டு மேரேஜ்லாம் இருக்கக்கூடாது, எங்கே பார்த்தாலும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஸ்கீம், இந்த பிரச்சாரம் கேம்பெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மெயின் எய்ம். சரியா? இது மூலிமா எங்கெங்கே இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இந்தியாவில் குழந்தை திருமணங்களை ஒழிப்பதற்காக இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நவம்பர் 27, 2024 அன்று தொடங்கப்பட்ட ஒரு தேசிய பிரச்சாரமாகும். இது ஒரு ஆஸ் அ கேம்பெயினை நம்ம நோட் பண்ணலாம். நவம்பர் 21, 2024 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தை திருமணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஸ்கீம்ஸும் பெண்களை பார்த்திங்கன்னா சிறு வயசில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் படிக்க வைக்கணும், கண்டிப்பாக 10th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக சில இவ்வளோ அமௌண்ட் போட்டால் இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய திட்டங்கள்லாம் வந்துச்சு. எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வேறு ஸ்கீம்ஸ் மூலியமாகவும் சில ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படுத்த முடியும், அதனாலையும் செய்ய முடியும். இது தனியாக ஒரு கேம்பெயின் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 27, 2024 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 2030 இந்தியாவை குழந்தை திருமணம் இல்லாத நாடாக மாற்றுவதை இலக்காக கொண்டு இத்திட்டம் 2026க்குள் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கையை 10% குறைக்க திட்டமிட்டுள்ளது. அப்படின்னா இப்போ 2026க்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள 10% கண்டிப்பாக எண்ணிக்கையை குறைக்கணும் திட்டமிட்டிருக்காங்க. அப்போ 2030 படி டோட்டலாக குழந்தை திருமணங்களை எலிமினேட் பண்ணும் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். ஓகேவா? முக்கிய அம்சம் 2030க்குள் குழந்தை திருமணங்களை முற்றிலும் ஒழித்தல் மற்றும் SDG 5.3 இலக்கை அடைதல். SDG 5.3னா என்னது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நம்ம நாட்டுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும். இப்போ யூஎன்ல இருக்கும்போது எல்லா நாடுகளும் சேர்த்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சில இதை நோக்கி, இப்போ கிளைமேட் ஆக்ஷன் இருக்குது, இப்போ இந்தமாரி சைல்டு மேரேஜ் இதெல்லாம் இருக்குது. சில விஷயங்களை பார்த்திங்கன்னா வேறு டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் நிலையாக செயல்பட்டு நம்ம ஒரு நாள் அடையணும் அந்த இலக்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் கோல்ஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த 5.3 இலக்கை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் செயல்முறை விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சட்ட அமலாக்கத்தை வலுப்படுத்துதல் மற்றும் ஸ்டாப் சைல்டு மேரேஜ் போர்ட்டல் வழியாக புகார் அளிக்கலாம். இப்போ ஸ்டாப் சைல்டு மேரேஜ் போர்ட்டல் மூலிமா இது எங்கே நடந்தாலும் யாருனாலும் புகார் அளித்தா அதுக்கான தக்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஆக்ட் படி இப்போ ஒரு மேரேஜ் ஒரு மேலுக்கான வயசு 21 இயர்ஸ், ஃபீமேலுக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சரி, அதுதான் இருக்கணும். அது இல்லாமல் ஏஜ் எவ்வளோ கம்மியாக நடந்தாலும் அதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்குது, ஸ்டாப் சைல்டு மேரேஜ். அதில் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலே உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சட்ட ஆதரவு குழந்தை திருமண தடை சட்டம் PCMA அப்படின்னு சொல்லக்கூடியது 2006 கீழ் CMPOக்களை சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸை நியமிச்சிருக்காங்க. இது மூலியமாக ஒரு ஆஃபீஸர்ஸையே நியமித்து தடை ஆஃபீஸர்ஸ் சைல்டு மேரேஜ் நடக்கிறத தடை பண்ணுறதுக்கான ஆஃபீஸர்ஸே நியமித்து அது மூலிமா கண்காணிக்கிறாங்க. அது 2006 இது செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் தி சைல்டு மேரேஜ் ஆக்ட் படி. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனம் சமூக விழிப்புணர்வு மற்றும் 181, 1098 போன்ற அவசர உதவி எண்களை ஏற்படுத்தி பயன்படுத்தி திருமணங்களை தடுத்தல். இதெல்லாம் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன்ஸு, அதை கால் பண்ணி கூட பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பின்னணி தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 2019 to 2021 படி 20 to 24 வயதுடைய பெண்கள் 23% பேர் 18 வயதிற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டனர். இது இந்த பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. ஓகேவா? ஸோ என்னென்னா இந்த தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு அதுபடி பார்த்தா 18 வயசுக்கு முன்னாடி இருக்க பெண் குழந்தைகள் நிறைய பேர் 23% பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2019 to 21 அந்த ஆய்வு படி பார்த்தா இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப, இந்த டேட்டாஸ்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இதை பற்றி
ரிசர்ச் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியத்துவத்தை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சில சிட்டிஸில் பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிராலே சவுண்டல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஸ்ட்டு ஃப்ரீயாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வில்லேஜில் யாருமே வந்து கேஸ்ட் இல்லாத ஒரு அமைப்பாக தான் வில்லேஜாக தான் இருக்குது, யாருமே அதை பார்க்குறதில்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடோ ரீமேரேஜ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு அவங்களே முடிவெடுத்து ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி எல்லாருமே வந்து முடிவெடுத்து மாறிட்டுருக்காங்க. இப்போ பேலோடு வில்லேஜ், சுராஜ்பூர் வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்துட்டு அவங்க சைல்டு மேரேஜ் ஃப்ரீ வில்லேஜாக வந்துட்டு ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில ஊர்களில் ஒவ்வொருத்தவங்க இனிஷியேட்டிவ் பண்ணுறப்ப எல்லாரும் பண்ணுறப்ப தான் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். அப்போ 2030 வந்து நம்ம நிறைய நம்மளுடைய கோல்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். சில டிசீசஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து விரட்டை அடித்தோமோ அதே மாதிரி உலகளாவியே இருக்கக்கூடிய டிசீசஸ்லாம் வந்துட்டு 2030 எலிமினேட் பண்ணணும். இப்படிலாம் நம்ம பிளான் வச்சுருக்கப்ப இந்தமாரி விஷயங்களும் சேர்ந்து நடக்கும். எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் அது ஒரு நாள் எலிமினேட் ஆகும். அப்போ 2030 எலிமினேட் பண்ணோம் அங்கே அப்படிங்கிறதா இந்த எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஸ்கீமோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.